ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். சமாதானம் எப்படி கிடைக்கும்? பணம் இருந்தால் கிடைக்குமா? சொத்து இருந்தால் கிடைக்குமா? கார் வசதி இருந்தால் கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது. நிறைய கோடீஸ்வரர்கள், நடிகர்கள், மைக்கேல் ஜாக்சன் பாட்டு பாடுகிறார். ஒரு வாலிபன், அவர்களை எல்லாமே தற்கொலை செய்து விட்டார்கள். ஏன் சமாதானம் இல்லை? எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை சொத்து இருந்தாலும், சுகம் இருந்தாலும் அவர்களுக்குள் சமாதானம் கிடையாது. பிரியமானவர்களே, நடிகரானாலும் சரி, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். சமாதானத்தை கொடுப்பவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் கொடுக்கிற சமாதானம் எடுக்கவும் முடியாது, அழியவும் செய்யாது. நித்திய சமாதானம் உடன்படிக்கையாயிருக்கும். ஆனால் ஏசப்பாவெண்டை கேளுங்கள், சமாதானத்தை கொடுங்கள் என்று. அநேக தற்கொலை செய்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர் தான். அதனால் சமாதானம் ஏசப்பா ஒரு நாளும் அழிக்கவும் எடுக்கவும் முடியாத நித்திய சமாதானத்தை தருகிறார். அவரிடத்திலே வாருங்கள், ஏசப்பா உங்களை அழைக்கிறார். God bless you. Amen.